This video sponsored by SPO Digital Marketing. இதில் மாதம் 1500 இருந்து மாதம் 21000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. குமோனோ தோனி பாய்ஸ் 30K டோர்னமெண்ட்ல குவார்டர் ஃபைனல் மேட்ச். இந்த ரவுண்ட் யார் வின் பண்ணாலும் செமிஃபைனல் என்ட்ரு ஆவாங்க. கேசிசி டீம் பேட்டிங், டிஎஸ்பி தஞ்சாவூர் டீம் பவுலிங். ஃபர்ஸ்ட் ஓவர் கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட், கீப்பர் கேட்ச். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு கார்த்தி. செகண்ட் ஒன் ஜோதி ஸ்ட்ரைக்கில் பேட்டில் பட்டிருக்கு, ஆஃப் ஸ்டெப்பில் அடிச்சிருக்காரு. ஒரு ரன் ஓடி இருக்கிறாங்க. நல்ல ரன்னிங்கில் வந்து பால் எடுத்திருக்காரு வெங்கட். சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டுருக்காரு. லாங் ஆலில் பனிஷ் பண்ணியிருக்காரு. அதை 6. ஸோ மணி ஃபேஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே 6 வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோர்த் ஒன் ஒரு ஒயிட் ப்ளஸ் பைஸில் ரன் ஓடி இருக்காங்க. சேஃபாக ஒரு ரன் ஓடி இருக்காங்க. ஸோ இந்த பாலில் கவுண்ட் இல்லாமல் வைடில் 3 ரன் கொடுத்துருக்காரு கார்த்தி. எல்லா மேட்சும் நல்லா பவுலிங் பண்ணியிருந்தார். நெக்ஸ்ட் ஒன் நல்லா பவுலிங் லென்த்தில் போட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் டைமிங் கொடுக்கல. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் பால் நல்ல பவுலிங். ஸோ லாங்கால ஃபில்டர் கையில் போயிருக்கு. ரன் ஓடலை. ஸோ மணி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். வெயிட் பண்ணி மணி நான் ஸ்ட்ரைக்கில் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்திருக்காரு ரன் ஓடாமல். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 10 ரன். நெக்ஸ்ட் ஓவர் வீரா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். மணி செட்டில் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் அடிச்சது பேட்டில் கிளியர் பண்ணல. சான்ஸ் ஃபார் 2. ஸோ பவுலர் ஓடி போய் எடுத்திருக்காரு. 2 ரன் அலோவ் பண்ணல பவுலர். சிங்கிள். செகண்ட் ஒன் ஜோதி ஸ்ட்ரைக்கில் டாட் பால். தேர்ட் ஒன் நல்ல பேட்டிங். எங்கள் பேட்டில் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ மணி ஒரு ரன் மேலே ஓட மாட்டார். அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. சிங்கிள். செகண்ட் ஒரு ஃபோர்த் ஒன் கையிலே அடிச்சிருக்காரு. ரன் அவுட். ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிக்கணும். காமராஜ் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு பவுலர் சிவா. ஸோ இந்த பாலை போட்டால் கண்டிப்பாக வந்து சிவா தான் இந்த மேட்சோட பெஸ்ட் பவுலர்னு சொல்லலாம். ஸோ 3 ரன் பவுலிங் போய் பெரிய விஷயம். லாஸ்ட் பால் அடிச்சுக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல கேட்சுங்க. ஸோ மேட்சை லூஸ் பண்ணுறாங்க டிஎஸ்பி டீம். ஸோ கிரேட் பவுலிங்க. கேசிசி டீம் 13 ரன் டிஃபெண்ட் பண்ணி செமிஃபைனல் என்ட்ரு வராங்க. வேற லெவல் பவுலிங் சிவா. கையில் வந்து மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க டிஎஸ்பி டீம். 2 பாலுக்கு ஒரு ரன் அடிக்காமல் மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க.